அவங்க யாருக்கிலையும் வேலை செய்யலை. 2 செங்கல்ல மேலே ஒரு பலகையை போட்டு இதுதான் டேபிள் தான் நம்ம ஆஃபீஸ்னு அன்றைக்கி ஆரம்பித்தாங்க. 111+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாதுன்னா ராஜநத்திரம் ஸ்டேடியம் கூட ஒரு பர்டிகுலர் டைமில் நாங்கள் கட்டினோம். சிபிசிஐடி ஆஃபீஸும் கமிஷனர் ஆஃபீஸும் கட்டியிருக்கோம். போலீஸ் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்கோம். அதுக்கு ஒரு பாலாஜி டென்டல் காலேஜ் கட்டியிருக்கோம். பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கட்டியிருக்கோம். 20-25 இயர்ஸ் முன்னாடியே ஃபஸ்ட் ஐடி பார்க் நாங்கள் கட்டுறோம். ஸோ ப்ளூ ஜுவல் ப்ராஜெக்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஊத்துக்காடு போட் ஹவுஸ் தெரியும். நார்த்லேயும் ஈஸ்ட் சவுத்துலேயும் உங்களுக்கு கடல் தெரியும். அப்புறம் பின்னாடி பக்கிங்ஹாம் கெனல் வரும். 330 ஸ்கொயர் ஃபீட் ஒன்லி ஃபார் பால்கனி. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருது. இந்த பெரிய அப்பார்ட் அரௌண்ட் 35 ஃபீட் லென்த்து பால்கனி. உங்கள் அப்பாவுடைய குடும்பமே ரியல் எஸ்டேட் துறையில் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு வந்து 5 பிரதர்ஸ். நாங்கள் பேசிக்காக புலிக்கடைக்காரங்க. Why should they choose? Why Rajparis? Track record for delivering the project. Not only in residential, we have done commercial also. இப்போ அடுத்த OMR அல்லது அடுத்த அண்ணா நகர் சென்னையில் எந்த ஏரியா? I think today ECR is the best place to buy a property. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ராஜ்பெரிஸ் பில்டர்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய டைரக்டர் ராஜ்குமார் சச்சிதானந்தன் அவர்களை தான் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிறோம். அவர்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியினுடைய டைரக்டராக இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் 111 ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் படித்தேன். இளைஞர்கள் வந்து இன்றைக்கி ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யத்தை கையில் வச்சுருக்காங்கன்றது உங்களை பார்க்குற போது எனக்கு புரியுது. எப்படி வந்தீங்க, எப்படி இந்த துறையில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது? ராஜ்பெரிஸ் கம்பெனி வந்து 45 இயர்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்கோம். இப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவோட சைட்டுக்கு நிறையா போயிருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ராஜ்பெரிஸில் வந்து அவங்க தான் எல்லா வேலையும் பண்ணுறதா இருக்கும். சைட்டில் போய் ஸ்டீல் செக்கிங்னாலும் அவங்க தான் போய் பண்ணுறதா இருக்கும். எங்கள் அப்பா அங்கே வந்து இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ரொம்ப கவலையாக அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்து ஐ யூஸ் டு ஹீரோ வர்ஷிப்பு. அது பார்க்கும் போதில் அப்புறம் நம்மளும் லைஃப்பில் ஏதாவது பண்ணோன்னா we have to be a builder. இந்த துறைக்கு நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, ஆனால் உடனடியாக உங்கள் அப்பாவினுடைய நிறுவனத்தில் நீங்கள் சேரலை, அப்படி தானே? ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். இங்கே வேலை பார்க்கல. ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் குர்காவுனுக்கு போய் இன்டர்ன்ஷிப் அங்கே கிடச்சிது. அங்கே வந்து ஃபினான்ஸ் டீமில் இருந்தேன். அங்கே ஐ குட் லாஸ்ட் ஒன்லி 8 months தான் லாஸ்ட் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஐ ஹேட் டு லீவ் ஃப்ரம் குர்காவுன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச இண்டஸ்ட்ரியில் வரணும்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் போய் க்ளோஸ் டு 2 years ஒர்க் பண்ணேன். அங்கே ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தேன், சேல்ஸும் பார்த்தேன். அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். டைரெக்டாக என் கம்பெனிக்கு வர்றதோட இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் கோயிங் அரவுண்ட் அண்ட் கம்மிங் டு மை. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இப்போ நம்ம பார்க்குற போது ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு அவங்க வராங்க. நேரடியாக அதுக்கு வந்துட்டாங்கன்னாக்க முதல் நாள்லேருந்தே எல்லோரும் முதலாளியாகவே அவங்கள பார்க்குறாங்க. அப்போ அவங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிருது. அவங்களுக்கு சொல்லியே தரமாட்டாங்க தெரியுமா, பாஸோட பையன் வந்து கூட வேலை செய்ய. எங்கள் அப்பாவும் எங்கள் அங்கிளும் அதை யோசிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லேயே தெரியல, என் கேரக்டர் புரிஞ்சோம், இவன் வரும்போதில் ரொம்ப கர்வத்தோடு வந்துடுவான் அப்படின்னு நினச்சி வெளியில், அதுவும் நார்த்தில் டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. நம்ம வந்து நம்ம காட்டில் ராஜான்னு நினச்சிட்டு இருப்போம், நம்ம யாருன்னு தெரியாமல் இருக்கிறதா இருக்கும். அங்கே போய் மற்ற இன்னும் பெரிய ஆட்களில் பார்க்கும் போதில் நம்ம இங்கே வெறும் ஒரு தூசியாக தான் இருக்கிறோம் அப்படின்ட்டுன்னு அப்போ தான் கற்றுக்க முடியும் சார். அதனால் நீங்கள் அந்த ட்ரைனிங் பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருந்தது. உங்கள் அப்பா திரு சச்சிதானந்தம் அவர்கள், அப்புறம் அவருடைய நண்பர் ஜெயக்குமார், இவங்க 2 பேரும் ஆரம்பித்த ஒரு நிறுவனம் தான் ராஜ்பெரிஸ் பில்டர்ஸுங்கிறது. ஆனால் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன? உங்கள் அப்பாவுடைய குடும்பமே ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தாங்களா, பில்டர்ஸாக இருந்தாங்களா? எங்கள் அப்பாவுக்கு வந்து 5 பிரதர்ஸ். ஸோ எங்கள் அப்பா தான் கடைசி பிரதர். எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவோட இம்மீடியட் மூத்தவரும் தான் ஃபேமிலி பிஸ்னஸில் இல்லை. நாங்கள் பேசிக்காக புலிக்கடைக்காரங்க. எங்கே, எந்த ஊரில்? விருதுநகர், மதுரையில். விருதுநகர்காரங்களா நீங்கள்? சரி, ஓகே.
முக்கால்வாசி எங்கள் அம்மா வீட்டு சைடும் எங்கள் அப்பா வீட்டு சைடும் ஃபுல்லாக காட்டன் ட்ரேடிங் இந்த மாதிரி இருக்கிறது இருக்கும். எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் மட்டும்தான், இமிடியேட் பெரியப்பா வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு அவர் டாக்டர் தொழிலுக்கு போயிட்டாப்புல. அப்புறம் எங்கள் அப்பா வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஜெயக்குமார்னு அறிமுகமாகறாங்க. சென்னைக்கு எங்கள் அப்பா வந்து ஐஐடியில் ஜாயின் பண்ணுறாரு, எம்எஸ்சி ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறாங்க. ஜெயக்குமார் சாரும் எம்எஸ்சி ஸ்ட்ரக்சர் இன் கிண்டியில் பண்ணுறாப்புல. பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே அவங்க யாருக்கிலையும் வேலை செய்யலை. நேரடியாக நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோன்ட்டு 2 செங்கல்ல மேலே ஒரு பலகையை போட்டு இதுதான் டேபிள் தான் நம்ம ஆஃபீஸ்னு அன்றைக்கி ஆரம்பித்தாங்க. ஆனால் நானும் கேட்டிருக்கேன், நிறைய பேருக்கு கேள்வி என்னென்னா ராஜ் பாரிஸ்னு எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்ட்டுன்னு. அப்பாவோட அப்பா பேர் ராஜமாணிக்கம்னு அவரோட பேரும் பத்மம்னு ஜெயக்குமார் சாரோட பேரும் எடுத்து அந்த டைமில் அந்த பாரிஸோட பிராண்டும் ஃபேமஸ் ஆகிட்டு வருது, பாரிஸ் சுகர் இதெல்லாம். ஸோ நம்ம ராஜ் பாரிஸ்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ரியல் எஸ்டேட் துறையில் இன்றைக்கு அந்த துறையில் இருக்கிற பெரிய சவால் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? பெரிய சவால்னால் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறது வந்து லேண்ட் அக்விசிஷன் தான். லேண்ட் அக்விசிஷன் அண்ட் ஃபண்ட்ஸை எடுத்துகிட்டு வர்றது தான் ஒரு பெரிய சவாலாக இப்போ பார்க்குறோம். அது வந்துருச்சுன்னா அடுத்து மற்றது இருக்கிறது எல்லாமே அதுக்கடுத்து அப்ரூவல்ஸும் நாங்கள் வாங்கணும், கவர்மெண்ட் பாடிஸ்லேருந்து அப்ரூவல்ஸ் வாங்குறது இருக்கும். அதுக்கடுத்து இருக்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது, நம்மளோட பர்சிஸ்டன்ஸ் அண்ட் நம்மளோட டிசிப்ளினில் தான் அங்கே ஒர்க்கு நடக்குது. ஆரம்பித்து ஒரு தொழிலில் வந்து இருக்கிறவங்க, இல்லை ஆரம்பித்து ஒரு வேலையில் இருக்கிறவங்க, இவங்க இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னா சென்னை மாதிரியான நகரத்தில் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம்னு 1-2 விஷயம் என்ன? ப்ராப்பர்ட்டியோட லீகல் கரெக்டாக இருக்குதான்னு அவங்களுக்கு எப்படி சார் பார்க்க தெரியும்? இப்போ எல்லாருமே இன்னைக்கு டேட்டுக்கு வந்து எல்லாருமே லோனோட அவங்க அட்வொகேட்டை போய் நமக்கு தெரியாத பிரச்சனையை கூட அவங்க ப்ராப்பர்ட்டியில் இந்த பிரச்சனை இருக்குது அது என்னன்ட்டு நம்மளை ஆன்சர் பண்ண வைக்கிறாங்க, விச் இஸ் அ வெரி குட் இது. ரெண்டாவது, த ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் த பில்டர் எப்படி இருக்குது, தே ஆர் ஏபிள் டு டெலிவர் த ப்ராஜெக்ட்ஸ் ஆன் டைமாக, சொன்ன டைமுக்கு ப்ராஜெக்டை கொடுத்துட்றாங்களா, அப்படி இல்லையா ஃபினிஷ் ப்ராடக்டை போய் வாங்கிறது பெட்டர். முதல்லையே புக் பண்ணுறதுக்கும் கட்டி முடிச்ச ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் ஆவரேஜாக நான் கேட்குறேன்? அது வந்து த மார்க்கெட் ஒன்லி டிசைட்ஸ் மேம். இப்போ நான் இன்றைக்கி லான்ச் பண்ணி 100 ஃப்ளாட்டில் வந்து 20 ஃப்ளாட்டு 30 ஃப்ளாட் புக் ஆகுதுன்னா அரௌண்ட் 20-30% ஆஃப் மை ஸ்டாக் இஸ் ஓவர். The mindset of the people is அங்கே they want their house over there. ஸோ அங்கே வந்து கட்டுறதுக்கு முதலே அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போதுலேயே அவங்க கொடுக்குறாங்கன்னா டெஃபினட்டாக பில்டருக்கு வந்து திருப்பியும் மார்க்கெட் வந்து இட் வில் ரிவைஸ் த ப்ரைஸ் தான். ப்ரைஸ் கண்டிப்பாக ஒரு எவ்வளவு சொல்கிறது, ஒரு 10,000 ரூபாய் இருக்கிற ஃப்ளாட்னா கண்டிப்பாக ஒரு 4,000 rupees to 5,000 rupees there will be சரி ஒரு 40% அவங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதுக்கு அவங்க தயாராக இருக்கணும். இப்போ அவங்க புக் பண்ண போதில் பில்டர் வில் பி நீட் ஆஃப் மணி. நாங்களும் போய் லோன் வாங்கி தான் பண்ண போகிறோம். அந்த லோன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மினிமம் 14 to 15% லோன், 18% வரைக்கும் வாங்குறாங்க. நான் சொல்கிறேன் 14 to 15%. அந்த சைக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கு 18 months to 24 months or 36 months டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட், எம்எஸ்பி ஆர் நான் எம்எஸ்பி. நீங்கள் அந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது ஈக்குவலாக வந்துடும், இந்த அப்ரிசியேஷன் வந்துடும். இல்லை இப்போ பாருங்களேன், நிறைய பேர் வந்து இந்த சென்னையினுடைய அந்த கார்ப்பரேஷன் எல்லையை தாண்டி தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வருது இப்போ, இல்லை? இப்போ இன்றைக்கு அந்த பார்வை எப்படி இருக்குது? ஏன் சென்னையை விட்டு இவ்வளோ தள்ளி போகிறீங்க? உள்ள இடமே கிடையாதா நமக்கு? லேண்ட் வந்து கம்மி தான் மேம். நீங்கள் கார்ப்பரேஷன் இதில் எடுத்துட்டிங்கன்னா அந்த லேண்ட் அந்த இது எடுக்கிறோம்னா அந்த பில்டருக்கு வந்து அந்த நேரம் நல்ல டைம் இருக்குது, நல்ல யோகம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். கார்ப்பரேஷன் லிமிட்ஸில் ஒரு நல்ல பெரிய ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுன்னா அது போக தள்ளி போகிறதுக்கு காரணம் லேண்டோட ஸ்கேர்சிட்டி. ரெண்டாவது, சென்னை நான் ஹைதராபாடுக்கும் குர்காவுனுக்கும் பார்த்த இது வந்து ஆர் இன்ஃப்ரா இஸ் வெரி ஸ்ட்ராங். என்ன தான் நம்ம வெளியில் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியுது. ஆர் இன்ஃப்ரா இஸ் வெரி ஸ்ட்ராங் தட் பீப்புள் ஆர் ஏபிள் டு in terms of roads கம்யூட் இஸ் வெரி ஸ்ட்ராங். நம்ம எங்கே இருந்துனாலும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ திருமில்லிசைன்னு சொல்கிறீங்க, திருமில்லிசைலேருந்து அண்ணா நகர்ன்ட்டுன்னு சொல்கிறீங்க, ரோட் படி மினிமம் 45 minutes to 1 hour we will be able to reach Anna Nagar. நாளைக்கே அங்கே மெட்ரோ வந்துருச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பிகம் ஈவன் மோர் ஈஸியர் ஃபார் அஸ். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஃபார் சென்னைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டுக்கே பார்த்துட்டிங்கன்னா ஆர் கம்யூட் இஸ்
வெரி ஸ்ட்ராங். வில் பி ஏபிள் டு ட்ராவல் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 ஹவர்க்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இப்போ ரியல் எஸ்டேட் மார்க்கெட் சென்னையை பொறுத்த மட்டும் அல்ல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னும் கரெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே விலைகள் ரொம்ப அதிகமாகி ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்கலாமா, இல்லை இது உயர்ந்து? இந்த கரெக்ஷன் வந்து நான் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் எனக்கும் தான் அது தெரியல. இப்போ டிமாண்ட் வந்து நீங்கள் இப்போது இயர் ஆன் இயர் சேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை மார்க்கெட் இஸ் டூயிங் மச் பெட்டர் தென் பூனே, ஹைதராபாத், பாம்பே ஆல்சோ இன்க்ளூடிங். பாம்பேயோடயே இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து நமக்கு பர்சன்டேஜ் வந்து ஹையராக தான். என்ன ரகசியம் அது? நமக்கு எல்லாருமே வீடு வேணும், எல்லாருக்கும் வீடு வேணும்னு நினைக்கிறதோட நமக்கு சுற்றி நம்ம பவுண்ட்ரியிலும் டெவலப்மெண்ட் நடக்குது. நாட் ஓன்லி இன் சென்னைன்னு இல்லாமல் நம்ம டெவலப்மெண்ட் வந்து சுற்றியும் நடக்கிறதுனால நமக்கு அங்கேயும் லேண்ட் அப்ரிஷியேட் ஆகுது. ப்ளஸ் நம்ம டிமாண்ட் சப்ளை வந்து நமக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே சப்ளையும் இருக்குது. தேவையில்லாத சப்ளை இப்போது இல்லை, மிந்தி இல்லை. புதிதாக கட்டப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த காரெல்லாம் தெருவில் அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த இடத்த தேர்ந்தெடுக்க முன்னாடி செம்பரம்பாக்கம் திறந்து விட்டால் இந்த இடம் என்ன ஆகும் அப்படிலாம் யோசிப்பாங்களா? அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்ட் பக்கத்தில் நம்ம ப்ராஜெக்ட்டும் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ப்ராஜெக்ட் அந்த வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் பண்ணும் போதில் நான் வந்து காலேஜில் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மேடவாக்கம் நீங்கள் சொல்கிற லொக்கேஷன் வந்து பள்ளிக்கரணை மேடவாக்கம். அந்த இடத்துல நம்ம தான் ஃபஸ்ட்டு அங்கே ரோடெலாம் டெவலப் பண்ணுறோம். மற்ற பில்டர்ஸ் ஒன்றும் பெரிய பில்டர்ஸ் அங்கெல்லாம் அங்கே வரல. நம்ம தான் அங்கே உள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் நீங்கள் சொல்கிற லொக்கேஷனை நம்ம பண்ணதே ரோடு எல்லாமே நம்ம ரேஸ் பண்ணி தான் அங்கே வச்சுருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் போகிறது வரைக்கும் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வரைக்கும் அது ரேஸ்டாகவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கூட டவுன் ஆகும். நம்ம அங்கே வந்து அரௌண்ட் 240 or 50 அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பக்கத்தில் கொஞ்சம் வில்லாஸும் பண்ணியிருக்கோம். வில்லாவும் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் தண்ணியே வரல, மேலே தூக்கி தான். இன்றைக்கி அது ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளாகவே நான் சொல்ல முடியும். ஐ திங்க் பிகாஸ் வி ஹேட் an engineering background. My father and my uncle, they had an engineering background. Whatever it is, 3 to 4 feet they raise up from the road level. They do that. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், ஜிம் இருக்கணும், அப்புறம் அந்த ஒரு கம்யூனிட்டி சென்டர் ஒன்று இருக்கணும், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா ஒன்று இருக்கணும். இதெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ அவசியன்ற மாதிரி வீட்டில் கிச்சன் இருக்கோ இல்லையோ இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணுன்ற அளவு எல்லோரும் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான அம்யூனிட்டிஸ் புதுசாக என்ன வருது? இப்போ நான் சொன்னது கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே இருக்குது. இன்னும் ரொம்ப நவீனமாக வேறு என்னெல்லாம் வருது? இப்போ ஹோம் ஆட்டோமேஷன் இப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கு. சரி, லைக் வாட்? ஒரு எக்ஸாம்பிள். ஹோம் ஆட்டோமேஷன்னா வந்தவொடனே ஜி பூம்பா கதவு திறக்கணும், அந்த மாதிரி. இப்போது நான் உள்ளே வந்தோடனே எனக்கு இந்த ப்ரீசெட் லைட்ஸ் இருக்கணும், இந்த கர்டன்ஸ் திறந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹால் கர்டன்லாம் திறந்து இருக்கணும், பெட்ரூம் கர்டன்லாம் மூடி, அந்த மாதிரி நம்ம ப்ரிஃபரன்ஸ் படி நம்ம என்ன வைக்க முடியுதோ வைக்க முடியுது. அதே மாதிரி நம்ம ஊருக்கு போகிறோம், வி வாண்ட் மோர் செக்யூரிட்டினாலும் ஐ திங்க் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த மோஷன் டிடெக்டர்ஸ் இது எல்லாமே இப்போ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஹோம் ஆட்டோமேஷன் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. எவ்வளோனாலும் நமக்கு என்ன வேணும்னாலும் அதில் நம்ம எடுத்துகிட்டு வர முடியுது. இப்போது நாங்களே இப்போ அதுக்கு எனேபிள்ட் ஹவுஸ் கொடுக்குறோம். வி ஆர் நாட் டூயிங் ஹவுஸ் ஆட்டோமேஷனுக்கு கொடுக்கறது இல்லை, ஹவுஸ் ஆட்டோமேஷன் எனேபிள்ட் ஹவுஸ் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு என்ன பண்ணணுன்ட்டுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம பண்ணது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட ப்ரீசெட் இதில் வராது. அது போக மிந்தி இப்போ பயோமெட்ரிக் ஆக்சஸ்லாம் வந்துருச்சு. இப்போ எல்லா வீட்லேயும் லிஃப்ட் ஆக்சஸும் அவங்கவுங்க ஃப்ளோருக்கு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இப்போ அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் வருது வந்துட்டு. இந்த ப்ளூ ஜுவல் அப்படின்ற ஒரு புது ப்ராஜெக்ட் நீங்கள் இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அதோட வியூ ரொம்ப நல்லாயிருக்கும், எக்ஸப்ஷனலாக இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ ப்ளூ ஜுவல் ப்ராஜெக்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம், நல்லா போயிட்டுருக்குது. லான்ச் பண்ணி ஒரு 2 monthஸில் வி ஆர் சோல்ட் அரௌண்ட் 25% ப்ளஸில் ஸ்டாக்கை சோல்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து முத்துக்காடு போட் ஹவுஸ்க்கு முன்னாடி ஒரு 200 மீட்டர்ஸ் முன்னாடி இருக்கிறதுனால ஆல் சைட்ஸ் வாட்டர் பாடி வருது. எப்படி இந்த லேக் ஒன்று சீ பார்க்கலாம். ஆமாம், முத்துக்காடு போட் ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு. ஈஸ்டில் 2 சைடில் நார்த்லேயும் ஈஸ்ட் சவுத்துலேயும் உங்களுக்கு கடல் தெரியும். அப்புறம் பின்னாடி பக்கிங்ஹாம் கெனல் வரும், வியூவும் வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதில் இட் இஸ் லிட்டில் லெஸ் தென் an acre. ரொம்ப விரும்பி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக போய் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணுன்ட்டுன்னு ப்ராசஸ் பண்ணோம். லேண்ட் வாங்குற போதில் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த பிளானிங்கில் உட்காரும் போதில்
ஃபுல் எஃப்எஸ்ஐ யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு எனி பில்டருக்கு வந்து அதுதான் இதாக இருக்கும். ஃபுல் எஃப்எஸ்ஐ அச்சீவ் பண்ணணும். எஃப்எஸ்ஐனா நிறைய கட்டணும். அந்த 1 ஏக்கரில் எவ்வளோ மேக்ஸிமம் கட்ட முடியுமோ கட்டிடுவோன்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். பிளான் பண்ணிவிட்டு அதில் ஆப்போசிட்டில் வீடு வர்ற மாதிரி ஒரு ஃப்ளோர்லேயே 3 வீடு 4 வீடு வர மாதிரி அரௌண்டு 18-20 ஃப்ளோர்ஸ் போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ணும்போதில் வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் அண்ட் எவ்ரிதிங். ஆனால் அதுக்கப்புறம் வியூ எல்லாருக்கும் கிடைக்கல. ஒருத்தர் வீடு பின்னாடி இருக்கிறதுனா அவங்களுக்கு வியூ கிடைக்க மாட்டேது. ஸோ அதில் என்ன நினச்சோன்னா இந்த ஃபுல் வித் ஆஃப் த பில்டிங் ஒரு வீடு ஆக்கிடுவோம். ஸோ 2 சைடும் அவங்களுக்கு வியூ கிடைக்கும். எனி அப்பார்ட்மெண்ட் வில் ஹவ் 2 sides sea view. The biggest apartment the road facing apartment will have 3 sides sea view. We will give the biggest balcony over there. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஈஸியால் அந்த சைஸ் பால்கனி இருக்குதான்னு தெரில. 330 square feet only for balcony ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருது. இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அரௌண்ட் 35 feet லென்த்து பால்கனி. ஸோ இது திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணி வரும்போதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் 2 அப்பார்ட்மெண்ட் தான் ஒரு ஃப்ளோரில் கொடுக்குற மாதிரி ரீஹைட்ரேட் பண்ணி ஃபுல்லாக எஃப்எஸ்ஐ அச்சீவ் பண்ணலனாலும் ஃபுல் ஸ்கொயர் ஃபீட் அச்சீவ் பண்ணலனாலும் ஓகே, வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் ஃப்ரம் 18-19 ஃப்ளோர்ஸ் வி ரெடியூஸ் டு 15 ஃப்ளோர்ஸ் ரெடியூஸ் பண்ணி. ஆனால் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸாக எல்லாருக்கும் கொடுத்தது வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட்ஸாக கொடுக்குறது. வேறு 2 flats per floor, ஒன்லி 55. சொன்ன மாதிரி இந்த சோறு அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஃப்ளோரிங்கும் சீலிங்கும் மாற்ற முடியாது, அது இருந்து தான் ஆகணும். ஒன்லி 55 அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப கம்மியான அப்பார்ட்மெண்ட்ஸ். ஏன்னா எல்லாம் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கிறதுனால எல்லாரோட ப்ரைவசியும் மனசில் வச்சு அதை டிசைன் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். வி குட் ஹவ் டன் 100+ யூனிட்ஸ் அதில். ஆனால் லிஃப்ட்ஸுமே கூட ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆமாம், லிஃப்ட்ஸுமே ஆக்சஸ் கண்ட்ரோல். அண்ட் 55 அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு 4 லிஃப்ட்டு கொடுக்குறோம். ஸோ அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைல் அண்ட் லக்ஸுரி கொடுக்கறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் இந்த துறைக்கு வந்து என்ன 15 வருஷம் ஆச்சு இருக்கும். மற்ற நகரங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா எந்த நகரம் உங்கள் சாய்ஸாக இருக்கும்? பாம்பேயில் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. போய் அவங்க அந்த அங்கே டக் லைஃப் மாதிரி இருக்கணும், என்னதான் இருக்குதுன்னு பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. டக் லைஃபா இல்லை நம்ம இங்கே நினைக்கிறோம்ல பில்டர்ஸ்னாலே இப்படின்னு நினைக்கிறது, அங்கே போனாலும் அந்த மாதிரி தான் இருக்குமான்னு போய் பார்க்கணுன்ட்டுன்னு ரொம்ப ஆசை. இப்போ தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது நகரங்களில் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து? மதுரையில் 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு குட் பில்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த பில்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கம்பெனி, ஆனந்தம்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அந்த கம்பெனியில் வி டூ ப்ராஜெக்ட்ஸ் இன் காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் மதுரையில் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சர்லேயும் கொஞ்சம் லைன் அப் பண்ணி வச்சுருக்கோம். பள்ளி குழந்தைகளினுடைய கண் பார்வைக்கான செக், அது வந்து இல்லை ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து சரி செய்யறதுக்காக உங்களுடைய அந்த நிறுவனம் வந்து பணம் செலவழிக்கிறதுன்னு நான் வந்து படித்தேன். அதனால் என் மனதுக்கு அது ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அந்த ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எங்களுக்கு வந்தது. இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக வந்து அவங்க ஹெல்ப்புக்கு அந்த டைம் கேட்கும் போதில் we were also ready to help. ஒரு அம்மாவாவோ நீங்கள் ஒரு தகப்பன், நம்ம வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு தருணம்னா என்ன தெரியுமா? அந்த நியூனேட்டல் ஐசியூக்கு போகிற தருணம். ஸோ அது எதுக்காக சொல்ல வரேன்னா, என் ஒய்ஃப் வந்து கோவிட் டைமில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. சிடி ஸ்கோர்னால் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க ஸ்கோர் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இறந்து போகிறாங்களாம் கண்ணு முன்னாடியே தெரியுது. ஷீஸ் ஃபுல் டேர்ம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என் ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் எமர்ஜென்சியாக ஆப்ரேஷன் பண்ணோம். அந்த டைமில் தெரியும்னு நினைக்கிறேன், யாருமே உள்ள அலோடு இதெல்லாம் இல்லை. ஸோ டெலிவரி முடித்து அவனுக்கும் கோவிட் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ அவன் என்ஐசியூவில் இருக்கிறான். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் ஐசியூ பேபிஸ்க்கு தான் என்ஐசியூன்னு ஒன்று இருக்குதுன்ட்டுன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி போய் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப அது மனசை கவும். ஆமாம், நீங்கள் அதுக்காக கண்ணுக்கு தெரிஞ்சது, நமக்கு தெரிஞ்சது வாட் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அதை தான் நம்ம பண்ண முடியுதுன்ட்டுன்னு. ஸோ அதனால் அந்த பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு என்ஐசியூ அண்ட் கண்ணுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்தது எங்களுக்கு. உங்களுடைய லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 111+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் மேம்.
நிறைய பேருக்கு தெரியாதுன்னா ராஜநத்தனம் ஸ்டேடியம் கூட ஒரு 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 பர்டிகுலர் டைமில் நாங்கள் கட்டினோம், ரீஃபப்ரிஷ் பண்ணி அதை கட்டுறது. சிபிசிஐடி ஆஃபீஸும் கமிஷனர் ஆஃபீஸும் கட்டியிருக்கோம், போலீஸ் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்கோம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, நாங்கள் ப்ரமோஷனில் மட்டும் இருக்கிறோன்னு நினச்சிருக்காங்க. போலீஸ் குவார்ட்டர்ஸ் எந்த இடத்துல இருக்குது? சென்ட் தாமஸ் மவுண்ட் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் குவார்ட்டர்ஸ். அதுக்கு ஒரு பாலாஜி டென்டல் காலேஜை கட்டியிருக்கோம், பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கட்டியிருக்கோம். ஸோ அந்த சைடும் காலேஜஸ், அந்த சைடும். ஸோ வீடுகள் மட்டும் இல்லாமல் நிறுவனங்களினுடைய நீங்கள் ஈடுபடுறீங்க. அதுக்கடுத்து we were one of the first people to come with an IT park இந்த பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் ரோடில் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு 20-25 இயர்ஸ் முன்னாடியே ஃபஸ்ட் ஐடி பார்க் நாங்கள் கட்டுறோம். இப்போவும் அங்கே டிசிஎஸ் ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸாக ஆமாம் இருக்காங்க, டிசிஎஸ் ஆஃபீஸ் அங்கே இருக்காங்க. தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வி ஹவ் டன். இப்போ ஒரு கஸ்டமர் நீங்கள் கட்டுற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கணுன்னாக்க ஒய் ஷுட் தே சூஸ் யூ? ஒய் ராஜ் பெரிஸ்? ட்ராக் ரெக்கார்ட் ஃபார் டெலிவரிங் த ப்ராஜெக்ட். டயத்துக்கு கொடுக்குறீங்க? டைம் கொடுத்துருக்கோம். அண்ட் வி ஹவ் டெலிவர்ட் ஸோ மெனி ப்ராஜெக்ட்ஸ், நாட் ஓன்லி இன் ரெசிடென்ஷியல், வி ஹவ் டன் கமர்ஷியல் ஆல்சோ. இப்போ இந்த கமிஷனர் ஆஃபீஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். வி ஹாவ் வைட் வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இன் ஆர் பிளேட் அண்ட் வி ஹவ் சீன் டெலிவரிங், பீப்புள் ஹவ் சீன் டெலிவரிங் அஸ் ஆல் திஸ் 111 ப்ராஜெக்ட்ஸ். இப்போ அடுத்த OMR அல்லது அடுத்த அண்ணா நகர் சென்னையில் எந்த ஏரியா? I think today ECR is the best place to buy a property. Whether in Blue Jewel or not, ECR is the best place. என்ன ரீசன்னா, இப்போ கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் இப்போ அங்கே வரப்போகுது. அரௌண்ட் 5,000 or 10,000 சீட்டர் கெப்பாசிட்டியில் அங்கே வரப்போகுது. ஸோ even if you take it as a 5,000 people going to commutingன்னா, just imagine the commercial aspects, அந்த அதை சுற்றி இருக்கிற கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரேஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்ஃப்ரா வந்து திருவான்மியூர் டு உத்தண்டி, ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 10 கிலோமீட்டர் ஆர் 14 கிலோமீட்டர் எலிவேட்டட் காரிடாராகவே வருது. இதுக்கப்புறமாவது அங்கே பம்பிங் ஸ்டேஷன் வருமா இல்லை? அப்போ ஓ கண்டிப்பாக வந்துடும், இதெல்லாம் வரும்போதில் வரதான் செய்யும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஈவன் ஏர்போர்ட்லேருந்து நம்ம அதாவது துறைப்பாக்கம் டு ஷோலிங்கநல்லூரும் அந்த ரோடும் வைடனிங்லாம் நடக்குது. ஸோ ஏர்போர்ட்டுக்கும் அங்கேருந்து ஈஸியாரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் பிகமிங் அ குட் கனெக்டிவிட்டி ஸ்பாட். உங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் ஸ்ருதி ஹாசன் மேடமை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? இந்த ஷூட்டுக்கெலாம் போனீங்களா நீங்கள்? ஷூட்டுக்கு போனோம், வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இஸ் வெரி டவுன் டு அர்த். எதனால் நாங்கள் அவங்க செலக்ட் பண்ணோன்னா, ஈவன் ஷீஸ் காட் அ வெரி பிக் லெகசி, கமல்ஹாசன் சாரோட டாட்டர். So and she's second generation and lot of people accept her and know her. Not only Tamil Nadu, she's got people following her from the other states also. So she's got a wide portfolio. அடுத்த ப்ராஜெக்ட் என்ன உங்களுடையது? அடுத்த ப்ராஜெக்ட் we just acquired one property close to the airport. சென்னை ஏர்போர்ட் மிக அருகில்லாம் இல்லை, 3.5 கிலோமீட்டரில் ஏர்போர்ட்லேருந்து 3.5 கிலோமீட்டரில். ஸோ அது அப்ரூவல் ஸ்டேஜஸில் இருக்குது. மதுரை விருதுநகர் மாதிரியான ஒரு பகுதியில் புளி, எண்ணெய் இந்த மாதிரியான பொருட்களை வியாபாரம் செய்கிற அந்த குடும்ப பின்னணியிலிருந்து உங்கள் அப்பா வந்து அவருக்கு ஒரு கனவு இருந்தது. அவருடைய நண்பர் திரு ஜெயக்குமார் அவரும் உங்கள் அப்பாவுமா சேர்ந்து எந்த பின்னணியும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு குடும்பத்திலிருந்தெல்லாம் வராமல் ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லாமல் சென்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட் துறையை எடுத்து ஜெயித்த ஒரு கதையினுடைய 2ஆம் தலைமுறை தான் உங்களினுடைய கதை. அதனால் இன்றைக்கு இந்த சந்திப்பில் ரியல் எஸ்டேட் துறையை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களை மாதிரி ஒருத்தர் ஜெயித்து வருவதற்கான சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் நேரத்தை பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ.